பண்ணுறதுன்னு கலெக்ட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணி நம்மளுக்கு வந்து அதுதான் சென்சர் வந்து அக்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறதுனா பிசிக்கல் மூவ்ஸ், அதாவது ரோபோட் மூவ் பண்ணுறதுக்கு அப்புறமா அது நம்ம என்விரான்மெண்ட்டோட பேசுறதுக்கு இது யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்சர் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், அது வந்து இன்புட் டேட்டா அப்புறம் அவுட்புட் டேட்டா கொடுத்துருக்கு. அதை நம்ம யார்கிட்ட பேசுறதுக்கு இதுவே யூஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஓவரால் காம்பனன்ட்ஸ் வந்து பவர் பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மெயின் பிரெயின் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் த பிரெயின் ஆஃப் ஆல் ரோபோட்டிக் பார்ட்ஸ். ஒர்க் சென்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இனி the limitations of the robotics. Building and maintaining cost is huge. Any other advantages of robotics? ரோபோட்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தும். அது வந்துட்டு ஹியூமன்ஸ் மாதிரி அது வந்து போர் அடிக்காது. அது வந்து நம்ம பொறுத்து ஒர்க் பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமன்ஸை வந்து ஹை கெமிக்கல் ஒர்க் பண்ண முடியாது. நிறையா இந்த இதில் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நியூக்ளியர் ஒர்க் பண்ணுறதுல ஹியூமன் வந்து வெரி டஃப் ஒர்க். பட்டாசு அந்த இதில் வந்து கிராக்கர்ஸில் ஒர்க் பண்ணுறது வந்து வெரி டஃப் ஒர்க். அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹியூமன் கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி கன்சர்ன் பார்க்கும்போது ஹியூமனுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹியூமன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து திரும்ப பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் ரோபோட்ஸ் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து பட் ஹியூமனால் என்ன பண்ண முடியாது, சேம் ஒர்க்கு திருப்பி ஒரு 10 டைமில் பண்ணிகிட்டே முடியாது. பட் ரோபோட் வந்து எகைன் அண்ட் எகைன் மோர் தென் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் என்ன இல்லை. ஸோ அதுக்காக அந்த ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் ஸ்டாப் பண்ணிடுறேன். டிஸ்அட்வான்டேஜஸ் இதனால வந்து நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால போர் எடுத்துனா அவங்க வந்து எதுவும் புதுசாக பண்ண முடியாது. அதனால இது ஒரு பெரிய விஷயம் அதனால இன்டர்வியூஸ் பண்ண முடியாது. சுச்சுவேஷனல் அவேர்னஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஏன்னா வந்து எந்த சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி அது பண்ணுது அப்படின்ட்டு ஹியூமன் வந்து டிபெண்டிங்கான சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அதனால என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கணும் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணி தான் ஓகேவா. அதுதான் வந்து அதனால் ஓன் டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியாது. கம்பேரிட்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் இனிஷியல் காஸ்ட் இஸ் வெரி ஹை. வெரி இம்பார்ட்டன்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓகே. உருவாக்குறது வந்து ஈஸி, ஓகேங்களா. மேக் பண்ணுறது ஈஸி. பட் அது மெயின்டைன் பண்ணுறோட காஸ்ட் தான் வந்து ஹையஸ்ட் காஸ்ட் இருக்கும். அப்புறம் இதனால் டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குது. ஹியூமன்ஸ் செய்யறது மக்கள் செய்யறதுனால ஒரு செய்யறதுனால ஹியூமன் வந்து எக்கனாமிக்கலாக வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே ரோபோட்டை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூமனுக்கு அந்த வேலையே இல்லை. ஸோ ஹியூமன் அந்த பார்ட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹியூமனை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹியூமனுக்கு ஒர்க் கிடையாது, சேலரி கிடையாது அப்படிங்கும்போது ஹியூமன் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஓகேங்களா. எனி அதர் டவுட்ஸ்? தேங்க்யூ.